இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதி மீனவர்களையும் அவர்களது விசைப்படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் இன்று மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் கொளுத்தும் வெயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 18ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த 3 விசைப்படகுகள் மற்றும் 18 மீனவர்கள், மண்டபத்தை சேர்ந்த 1 விசைப்படகு மற்றும் 4 மீனவர்கள் என மொத்தம் 22 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. இதனை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் தங்கச்சிமடம் வலசை தெருவில் நூற்றுக்கணக்கான மீனவ பெண்கள் தங்கள் கைக்குழந்தைகளுடன் போராட்டத்தில் குதித்தனர். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கமிட்ட போது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தொடர் கைது நடவடிக்கைகளால் ஆத்திரமடைந்துள்ள மீனவர்கள் படகுகளை அரசுடைமையாக்குவதை தடுக்கவும், சிறையில் உள்ள மீனவர்களை மீட்கவும் துரித நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வேலைநிறுத்தம் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் நேரடியாக 5000 மீனவர்களும் மறைமுகமாக 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் வேலையிழந்துள்ளனர். ஒருநாள் போராட்டத்திலேயே சுமார் 1 கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர் சங்க தலைவர் எமரேட் தெரிவித்துள்ளார். மீனவர்களின் இந்த அறப்போராட்டம் ராமேஸ்வரம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க போன 3 படகையும், மண்டபத்திலிருந்து மீன்பிடிக்க போன 1 படகு, மொத்தம் 4 விசைப்படகையும் 22 மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடிச்சிருக்காங்க. வயிற்று பொழப்புக்காக மீன்பிடிக்க போற மீனவர்களை தொடர்ச்சியா இலங்கை கடற்படை சிறைப்பிடிக்கிறது, அவங்களை சிறையில வச்சு சித்திரவதை பண்றது, நோய்வாய்ப்பட்டு கிடந்தாலும் ஒழுங்கான மருத்துவம் பார்க்காம கொலை செய்யற நோக்கத்தோட இலங்கை அரசாங்கம் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இந்திய அரசாங்கம் இந்த மீனவர் பிரச்சனை பத்தி இலங்கையில பேசுறதே கிடையாது. அதை பத்தி கண்டும் காணாம இருக்காங்க. அதனால ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒரு நாள் வேலைநிறுத்தம் செய்து கண்டன ஆர்ப்பாட்டம் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். மத்திய மாநில அரசாங்கங்கள் மீனவர் பிரச்சனையில மெத்தன போக்க கையாண்டு இருக்கீங்க. தொடர்ச்சியா 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிறையில அபராதம் விதிக்கப்பட்டு தண்டனை கைதிகளாக தினந்தன செத்து பழச்சுக்கிட்டு இருக்காங்க. நூற்றுக்கணக்கான படைகள் அந்த இலங்கையில பிடிக்கப்பட்டு மூழ்கி கிடக்கு. அதனால மத்திய மாநில அரசாங்கங்கள் உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும், நல்ல நிலையில் இருக்கிற படகுகளையும், அங்க நோய்வாய்ப்பட்டு கிடக்கிற மீனவர்களையும் உடனடியாக விடுவித்து தர வேண்டும் என்பதுதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமா இருக்கு.